ஒரு பாரோவரோட சைக்காலஜின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கடன் வாங்கும்போது, ஒரு கடனுக்காக ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ மதிப்பானதாக இருந்தாலும் அந்த நெருக்கடி சமயத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பணம் தான் பெருசாக தெரியுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த கடன் கொடுக்கக்கூடியவர், கடன் கொடுக்குறவர் அந்த நெருக்கடியான சுச்சுவேஷனை எப்படி வேணால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு சமயத்தில் அந்த கடன் பத்திரத்தில், அந்த மார்ட்கேஜ் டீடில், அந்த அடமானம் வாங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியோட மார்ட்கேஜ் டீடில் ஒரு சில ஷரத்துலாம் சேர்த்து அந்த ப்ராப்பர்ட்டியை அவரே எடுத்துக்கிற மாதிரி ஒரு வழி ஒன்று பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அது செல்லாது, சட்டப்படி செல்லாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று கொடுக்கப்படுறது அந்த கடன் வாங்குறவருக்கு, அந்த பாரோவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தான் ரைட் ஆஃப் ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லி. ரிடெம்ஷன்னா மீட்டுறது, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுக்கிறது, இல்லை பணத்தை கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுக்கிறதுன்றது தான் ரைட் ஆஃப் ரிடெம்ஷன் அப்படின்னு பேர். ரிடெம்ஷன்ன்றது பேர். ஸோ இந்த ரைட் ஆஃப் ரிடெம்ஷனை பற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை எப்படிலாம் புரிஞ்சிக்க முடியும், இது சம்மந்தமாக ஆரம்பத்துலேருந்து கோர்ட்ஸோட கண்ணோட்டம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 16 இருக்குது, செக்ஷன் 60. அதில் வந்து ரைட் ஆஃப் ரிடெம்ஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அட் எனி டைம் ஆஃப்டர் த பிரின்சிபல் அமௌண்ட் பிகம்ஸ் டியூ, மார்ட்கேஜர் அவர் வந்து அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டு, அந்த பிரின்சிபல் அசல் அமௌண்ட் டியூ ஆனதுலேருந்து எப்போ வேணாலும் அந்த பணத்தை வந்து அவர் திரும்பி அந்த மார்ட்கேஜுக்கு, அதாவது கடன் கொடுத்தவருக்கு திரும்பி அதை செட்டில் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டெடுக்க முடியும். அப்படி மீட்டெடுக்கும்போது ஒரு வேளை அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன், அதாவது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், யூசுஃபரக்ஷரி மார்ட்கேஜ்னு பார்த்துருக்கோம், அதாவது ப்ராப்பர்ட்டியோட பொசஷனை வந்து அதை அடமானம் கடன் கொடுக்குறவருக்கு கொடுக்குறதுன்றது. அப்படி பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பொசிஷனை திரும்பி கொடுத்துடணும் அந்த பணத்தை வாங்கின அப்புறம். ஒரு வேளை அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த டைட்டில் டீட்ஸை திரும்பி வாங்கிடணும். இல்லை எதனா ஒரு அடமானம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இல்லை ஒரு சேல், கண்டிஷனல் சேல் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அது திரும்பி இவர் பேருக்கு மாற்றி எழுதப்படணும் அப்படின்றது அந்த செக்ஷன் 60 கொடுத்துருக்கு. இல்லை என்ன முக்கியமாக கொடுத்துருக்குன்னா, அட் எனி டைம் ஆஃப்டர் த பிரின்சிபல் அமௌண்ட் பிகம்ஸ் டியூ அப்படின்னு தான் போட்டிருக்கு. என்ன நேரத்தில் வேணாலும், அது அசல் கொடுக்க வேண்டிய சமயத்துலேருந்து எத்தனை நாள்லேருந்து வேணாலும் அப்படின்றத போட்டிருக்கு. இதில் அடுத்த ஸ்டேஜ் என்ன கொடுத்துருக்குங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, provided the said right is not extinguished by act of parties or by decree of court. அதாவது இந்த உரிமை வந்து அவரோட செயல்னால எக்ஸ்டிங்விஷ் ஆகாமல் இருந்ததுன்னா, அதாவது அவரே இடையில வந்து என்னால் அசல் கொடுக்க முடியலன்னு எழுதி கொடுத்துட்டாரு, ஆனால் இல்லை அந்த மாதிரி அவரோட செயல்னால அதை எக்ஸ்டிங்விஷ் ஆயிடுச்சுனாக்கா இது செல்லாது. அதே மாதிரி பை த டிக்ரி ஆஃப் கோர்ட், அதாவது அவரே வந்து அதை கடன் கொடுத்தவரே வந்து கோர்ட் மூலமாக போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணுறாருன்னா அது செல்லுபடி ஆகாது. பட் சாதாரணமாக இது வந்து அவருக்கு ஒரு ரைட்டு, இந்த பணத்தை கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை மீட் எடுக்கிறது ரொம்ப ரைட். இது சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் தானே, இதை ஏன் தனிப்பட்ட முறையில் எழுதணுன்றதை கேட்டோம்னா இதுக்கு ஒரு அவசியம் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பாரோவர் சைக்காலஜின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பணம் வாங்குகிற அந்த நெருக்கடியில் அவர் என்ன வேணாலும் செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த நெருக்கடி சமயம் அவங்க என்ன சொன்னாலும் எழுதி கொடுப்பாங்க, என்ன வட்டி வேணாலும் எழுதி வாங்கிப்பாங்க. நம்ம ஊரில் நிறைய கேசஸ் பார்க்குறோம், அதிக வட்டிக்கு பணம் வாங்கி கொடுமைப்படுறதுன்றதை பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இந்த அட் எனி டைம்னு போட்டிருக்கு. எப்போ வேணாலும் பணம் கொடுத்தா பரவாயில்லையா, எத்தனை வருஷம் ஆனாச்சுனாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இதுக்கு தனியாக லிமிடேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. லிமிடேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்ப்போம். கால வரமுறை, ஏதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கால வரமுறை இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அந்த லிமிடேஷன் ஆக்டில் ஆர்டிகல் 61A அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த மாதிரி ரிடெம்ஷன் மீட் எடுக்கிறதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான கால வரமுறை என்ன அப்படின்றத ஆர்டிகல் 61A கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்டிகல் 61A கொடுத்தது என்னென்னா, 30 வருஷத்துக்குள்ள அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி பணத்தை கொடுத்து மீட்டெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அட் எனி டைம்னு சொல்கிறது நம்ம சேஃபாக எடுத்துக்கக்கூடியது 30 வருஷம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த காரணத்தினால தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது, அடமானம் டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது, இல்லை ப்ராப்பர்ட்டியோட ஈசிஸ் பார்க்கும்போது ஒரு 30 வருஷம் ஒரு ஸ்பேன் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு
30 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ப்ரொசீடிங் இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட் எதுவோ அதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸி போட்டு பார்த்து அதை பேஸ் பண்ணி அந்த டைட்டில் லீகல் ஒப்பீனியன் கொடுக்கறது உண்டு. ரெண்டாவது அதை வாங்கலாமா வேங்கலாமான்னு முடிவு பண்ணுறது உண்டு. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கும்போது எப்படிலாம் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதில் அந்த 30 வருஷம் கால வரைமுறைக்கு காரணம் இதுதான்னு வச்சுக்கணும். சரி, இது இருக்குது. ஸோ இதனால என்னெல்லாம் உரிமைகள் ஏற்படுறது, இதனால என்னெல்லாம் சொல்லப்படுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஒவ்வொன்றா. 1902 நாக் வர்சஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் கேஸில் வந்து ஒரு ரிமார்க் ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ். அதாவது ஒரு தடவை அடமானமாக ஆரம்பிச்சதுன்னா அது கடைசி வரைக்கும் அடமானம் தான். அது அடமானத்துக்கு பணத்தை கொடுத்தவர், அதாவது அடமானமாக சொத்தை வாங்கினவருக்கு அந்த அவர் பணத்துக்கு செக்யூரிட்டி பாதுகாப்புக்கான உரிமை மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அந்த சொத்து மேலே ஆஸ்தி மேலே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ். இது எந்த நேரத்துலையும் இது அடமானத்தோட தன்மை வந்து ஒரு விற்பனையாக மாறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஒருத்தர் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் பெருமாள் ஒரு சொத்து ஒன்று இருக்குது அப்படின்றத வச்சுப்போம். அவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுறது. அவர் 1 லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுறதுன்னு இவர் வந்து ஒருத்தர் அடமானம் வாங்கிக்கிறாரு, அந்த சொத்தை கடன் கொடுக்குறாரு, 1 லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறாரு. அதில் வந்து சொல்கிறாரு, இந்த நேரத்துக்குள்ளே இந்த பணம் செலுத்தப்படலைன்னா இது வந்து ஒரு கிரியப்பத்திரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று எழுதுகிறாரு. ஆனால் அது செல்லாது அப்படின்றது தான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ண ஒரு கான்செப்ட். ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இன்னொரு வார்த்தையும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்தது என்னென்னா, கிளாக் ஆன் ரிடெம்ஷன் இஸ் வாய்ட். அதாவது இதை மீட்டெடுக்கிறதுக்கான உரிமையை அடைக்கிற மாதிரி, கிளாக்னா அடைப்பு, அதை தடை செய்கிற மாதிரி எதான ஒரு ஷரத் எதனா ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்ததுன்னா, இல்லை ஒரு பத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த ஷரத் வந்து செல்லாது, இல்லை அந்த டாக்குமெண்ட் வந்து செல்லாது அப்படின்னு, அந்த பர்டிகுலர் ஷரத் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாக் ஆன் ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த ரிடெம்ஷனில். ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு, ரொம்ப ஒரு முக்கியமான பாதுகாப்பு. ஒரு கடன் வாங்குறவர், அடமானத்துக்கு பொருளை கொடுத்து கடன் வாங்குறவருக்கு கொடுக்குற ரொம்ப ஒரு முக்கியமான பாதுகாப்பு, சட்டம் கொடுக்குற பாதுகாப்பு இது. இதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரத்து மூலமாக ஒரு ஒப்பந்தம் மூலமாகவோ இதை வந்து ரத்து செஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அடமானத்துக்கு பணம் வாங்கச்சே, கடன் வாங்கும்போது, அடமானத்துக்கு சொத்தை கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு சப்சர்வியன்ட் பொசிஷன், அதாவது கீழ்த்தங்கிய நிலைமையில் இருக்கார். ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்பார், எனக்கு இப்போ பணம் வேணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் எதனா அதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவர் எதனா ஒரு கிளாஸ் ஒன்று அந்த பொசிஷனில், அந்த அக்ரிமெண்ட்டில், ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத் ஒன்று சேர்த்துக்கிறாரு. ஆனால் அந்த ஷரத் வந்து அந்த மீட்டெடுக்கிறதுக்கு தடங்கலாக இருந்ததுன்னா அது செல்லாது. பணத்தை திரும்பி கொடுத்து அந்த சொத்தை என்னைக்கு இருந்தாலும் அவர் மீட்டெடுக்கிற மாதிரி இருக்கும். நியாயமாக கொடுக்க வேண்டிய வட்டி அசல் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி பணத்தை திரும்பி கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அந்த சொத்தை திரும்பி இவர் எடுத்துக்கிறதுக்கான வழி ஒன்று இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரைட் ஆஃப் ரிடெம்ஷனில் முக்கியமான விஷயம். சரி, இது சம்மந்தமாக ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னால, ஏன்னா நிறைய கேசஸ் நடந்திருக்கு இந்த ரைட் ஆஃப் ரிடெம்ஷன் மேலே. ஆனால் நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறதுக்காக, ஒரு புரிதலுக்காக வேண்டி ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று நம்ம பார்ப்போம். 2001 வந்து டிசைட் ஆகப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் சிவ்தேவ் சிங் அண்ட் அனந்தர் வர்சஸ் சுச்சா சிங் அண்ட் அனந்தர். சுப்ரீம் கோர்ட்டால் டிசைட் பண்ணப்பட்டது. இதில் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அடமானம் வைக்கிறாரு. 1968 7000 ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி அடமானம் எப்படின்னா யூசஃப்ரக்ஷரி மார்ட்கேஜ், அதாவது அந்த பொசஷன், அந்த உடைமையை சேர்த்து அடமானமாக கொடுக்குறாரு. அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமை நீங்கள் வந்து விளைச்சல் எதுனா கல்டிவேட் பண்ணிக்கோங்க, நான் வந்து பணத்தை திரும்பி கொடுத்துட்டு நான் மீட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடமானம் வச்சிடுறாரு, கொடுத்துட்றாரு. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அடமானம் வாங்குறவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. 1987 வந்து அடமானம் வச்சவர் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் 7000 ரூபாய்க்கு வந்து கைமாத்துறேன்னா அந்த பிரின்சிபல் வட்டி அசலோட சேர்த்து ஒரு செக்யூரிட்டி பணமாக வந்து டெபாசிட் பண்ணி ஒருத்தருக்கு கைமாற்றிடுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வாங்கினவர், அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்ககிட்டேருந்து வாங்கினவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, நான் இந்த ப்ராப்பர்ட்டியை மீட் எடுக்கணும்னு. அப்போது அந்த அடமானம் கொடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, அடமானம் கொடுத்ததில் ஒரு ஷரத்து ஒன்று இருக்குது. 99 வருஷம் யூசஃப்ரக்ஷரி மார்ட்கேஜ் வந்து எழுதி கொடுத்துருக்காரு.
99 வருஷத்துக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டெடுக்க முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். 1968லேருந்து 99 வருஷம்னா 2067 வரைக்கும் எனக்கு தான் சொந்தம், அந்த ப்ராப்பர்ட்டி நான் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டெடுக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை காமிச்சு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த 99 வருஷத்துக்கு இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டே எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஷரத்து ஒன்று இருக்குது. இவர் பணத்தை கொடுக்க தயாராக இருக்கார், பணம் 7000 ரூபாய் வச்சுட்டு இருக்காரு, அவர் சொன்ன வட்டியும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் 99 வருஷத்துக்கு நான் வந்து இந்த சொத்தை திரும்பி தரமாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஷரத்து வந்து செல்லுமா செல்லாதான் தான் கோர்ட்டு முன்னாடி வந்த ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. பார்க்கும்போது இந்த 99 இயர்ஸ் அந்த கிளாஸ், அந்த 99 இயர்ஸ் யூசர் மார்கேஜ் கிளாஸ் வந்து செல்லாது, பிகாஸ் இட் பிகம்ஸ் அ கிளாக் ஆன் த ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. கிளாக் ஆன் த ரிடம்ஷனா என்ன? மீட்டெடுக்கக்கூடிய சட்ட ரீதியான அவங்களோட உரிமைக்கு ஒரு தடங்கலாக இந்த ஷரத் இருக்குன்றதுனால, இந்த ஷரத் வந்து சட்ட ரீதியாக ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை வந்து தடுக்கிறதுன்றதுனால இந்த ஷரத் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த 7000 ரூபாய் கொடுக்குற பட்சத்தில், அந்த வட்டியோட அந்த அசல் பணத்தையும் கொடுக்குற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ணி அதை வாங்கினவங்ககிட்டயே கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கிளாக் ஆன் ரிடம்ஷன்னா என்னன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கேஸை நம்ம இன்னைக்கு பார்த்தோம்.